ஓகே. ஸோ வந்து பிராணிக் அக்குபஞ்சர் அப்படின்றதே ஒரு புது விஷயம் தான் மக்களுக்கா இருக்கட்டும். எனக்குமே அது ஒரு புது விஷயமா தான் இருக்கு. இது கேட்கும்போதே ஆர்வமா இருந்தாலுமே ஒரு டவுட் இருக்கும்ல. இது என்னவா இருக்கும் அப்படின்றது இது எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து சொல்லணும்னா எனர்ஜி, ஆரா இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் பேக் ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்விசிபிள் எனர்ஜி பாடி, சக்கராஸ், ஆரா போன்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எஜுகேட் பண்ண வேண்டியது இருந்தது. இன்னைக்கு பேஷண்ட்ஸே அந்த மாதிரி ஒரு அலைன் மைண்ட் செட்டில் தான் வராங்க. இன்ஃபேக்ட் எனர்ஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குல்ல. இன் ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எனர்ஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட் கூட இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கேட்டகரியாக ஹைலைட்டடாக பார்க்கப்படுற ஒரு காலம். அண்ட் அதுக்கான பீப்புள் இருக்காங்க, இப்போ அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ பிராணிக் ஹீலிங் இஸ் அ நோ டச் நோ ட்ரக் தெரப்பி. உடலையே தொடாமல் டிஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சிகிச்சை தான் வந்து பிராணிக் ஹீலிங்கோட ஒரு மேஜர் பார்ட். அக்யூபங்க்சருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை மீட் பண்ணி அவர் உங்களை டயக்னோஸ் செய்து உங்களோட உடலில் அவர் நீடில்ஸ் போட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ எவ்ரி டைம் உங்களுக்கு அக்யூபங்க்சர் வேணும்னா நீங்கள் ஒரு டாக்டரை விசிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பிராணிக் ஹீலிங் இஸ் அ நோ டச் தெரப்பி. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற பிராணிக் அக்யூபங்க்சர் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ உங்களுக்கு ஒரு 3 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று என்னென்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச். நீங்கள் எந்த பிரச்சனைக்காக போகிறீங்களோ அந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் அதுக்கான ரூட் காஸ்க்கும் உங்களுக்கு சிகிச்சை கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் ரெக்கவரி கொடுக்கும், ரெக்கரன்ஸ் இருக்காது, அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் இன் ஷார்ட் பீரியட்.